ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழ் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்தோம்னா சிபியோட அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவங்க வீல் சேரில் வச்சு அழைச்சிட்டு வரவும், அப்போ அவங்கள பார்த்ததுமே அதாவது ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு தமிழ், இந்த யோசனை எனக்கு கூட வரல, என்ன இருந்தாலும் சரிதான், நீ இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க சிபியோட தங்கச்சி அவங்க தமிழரசி கூப்பிடவும் உடனே அவங்களும் வராங்க. உங்கள் அப்பா கிட்ட நீ பேசு அப்படிங்கும்போது உடனே அவங்க தயங்கி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் அவ தன்னுடைய அப்பா கிட்ட அவ பேசினதே கிடையாது. ஆனா இவ இப்படிலாம் பேசுறத பார்க்கும்போது இது எல்லாத்துக்காரனும் தமிழ் தான் சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்ததா பார்த்தோம்னா மீனா கிட்ட அவங்க பொண்ணு சொல்றாங்க, அம்மா நான் அப்பா கிட்ட பேசுறேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற வர்ஷினி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் அப்பா கிட்ட பேசினா வாங்க நீங்களும் பேச வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும், இதை பார்த்துட்டு கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இவ சொல்றதெல்லாம் கேட்கறத பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு, இந்த தமிழ் சும்மா இருக்க மாட்டா போலுக்கு, அவன் நம்மளுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறா, அவன் மட்டும் இவனை அதாவது பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சுதா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீல் சேர்ல அவங்கள சிபியோட அப்பா உட்கார வச்சிருக்கிறாங்க தமிழ். உடனே மீனா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எதுக்காக அவர் இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும் போது உடனே ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு தேவையில்லாம நீ தமிழை போட்டு திட்டிட்டு இருக்காத, நம்ம செய்யக்கூடியதை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், நம்மளுக்கு கூட இந்த மாதிரி யோசனை வரல, ஆனா இப்படிலாம் கூட்டிட்டு வந்தாக்கி கண்டிப்பா என் பையன் சீக்கிரமாவே குணமடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும் இப்போ சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா நீங்க எதுக்காக தமிழை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க, தமிழ் நம்மளுக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்கிறா, அப்பா இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம அழைச்சிட்டு வந்தா சீக்கிரமாவே அவருக்கு குணமடைஞ்சிருவாரு, அவர் ரூம்லயே நம்ம படுத்த படுக்கையா நம்ம வச்சுட்டோம், நம்மளுக்கு கூட இந்த மாதிரிக்கெல்லாம் யோசனை வரல, ஆனா தமிழ் இந்த மாதிரிக்கு செய்யறதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமா அப்படிங்கவும், இப்படி சிபியும் மாறினதை பார்த்துட்டு கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கணேஷோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க தமிழை கண்டாலே சிபிக்கு பிடிக்காது, இப்போ என்னன்னா சிபி இந்த அளவுக்கு மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவன் கேர்ள் ஃப்ரெண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்கா, இல்லைன்னா சிபி இப்போ தமிழ் பக்கம் பேசுறத பார்த்துட்டு அதாவது என் வருத்தப்படுறதுக்கா, எப்படியாவது சிபிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வச்சோம்னா இந்த சிபி இந்த மாதிரிக்கு ரொம்பவே பேசிட்டு இருக்கானா தமிழுக்கு ஆதரவாட்டு, இவன் போற பக்கம் பார்த்தாக்கி தமிழை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் போலுங்க அப்படின்னு கணேஷ் எரிச்சலோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜான் சொல்றாங்க, இங்க பாரு மீனா, தமிழ் அழைச்சிட்டு வந்த மாதிரிக்கு தான் இன்னும் எப்பவுமே நம்ம அவங்க கிட்ட பேசணும், அது மாதிரிக்கு அழைச்சிட்டு வரணும், அப்படிலாம் வந்தாக்கி என் பையன் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவான், என் பையன் பழைய நிலைமைக்கு வரணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கண்கலங்குவோம். இப்போ தமிழ் அவங்களுக்கு சொல்றாங்க, இங்க பாருங்க ஜானு மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்திலேயே அவரு பழைய நிலைமைக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லவும், ஆமா தமிழ் நீ சொல்றதை பார்க்கும்போது எனக்கு வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ் அதாவது அவங்க ஜானுவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி அதை கொண்டுட்டு அதாவது ஹாலில் மாட்டுறதுக்காக வரும்போது அப்போ முத்தம்மா பார்த்துட்டு தடுக்கிறாங்க, என்ன தமிழ் நீ பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை முத்தம்மாக்கா, அதாவது இந்த ஃபோட்டோவை நான் ஹாலில் மாட்டுறேன், அதாவது ஜானு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்கணும், அதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோவை மாட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு உனக்கு ஜானு மடத்தை பற்றி உனக்கு தெரியாது, அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட பாசமாக பேசுகிறாங்களோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணினேன்னா அந்த அளவுக்கு அவங்க எரிமலையாக வெடிச்சிருவாங்க, அதனால சொல்றது கேளு, அவங்களுக்கு உங்க அம்மாவை கண்டாலே பிடிக்காது, ஏன்னா உங்க மாமாவோட நிலைமைக்கு உங்க அம்மா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோடு இருக்கிறாங்க, அதனால இந்த போட்டோவை நீ மாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா தடுக்கிறாங்க. ஆனாலும் தமிழ் அது கேட்குற நிலைமையில இல்லை, இல்லைக்கா அந்த ஃபோட்டோவை நான் ஹாலில் மாட்டுறேன், கண்டிப்பாக ஜானு பழைய நிலைமையில் இருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அதாவது எங்கள் அம்மாவை பற்றினா கொஞ்சமாவது பாசம் உங்கள் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அவங்க மாட்டி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வராங்க. அப்போ வந்ததுமே ஜானு வந்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இது என்னது, இவ ஃபோட்டோவை தூக்கி அதாவது ஜானு பக்கத்தில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கிற மாதிரிக்கு யார் ஹாலில் மாட்டி வச்சுருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதிர்ச்சியோட பார்த்துட்ருக்கோம். அவங்க ஜானு வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜானு திரும்பி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே ஜானுக்கு வந்ததே கோவம். உடனே அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வராங்க. அப்போ முத்தமா தமிழ் கணேசன் எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ ஜானு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த ஃபோட்டோவை யார் இங்கே தூக்கி மாட்டி வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை தூக்கி அவங்க வீசி உடச்சி போட்டிருந்தாங்க. யார் இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டின்னு வச்சது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல, எனக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது
ஏதாவது பண்ணுனாக்கி எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து இந்த ஃபோட்டோவை யார் மாட்டி வச்சாங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜானுவுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா மேலே ஜானுவுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்குது அப்படிங்கிறத அதையும் அவங்க புரிச்சுக்கிட்டுதாங்க. அப்போ முத்தம்மா வந்து ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு பிடிக்காத வேலையை நாங்கள் பண்ணுவோமா என்ன, நாங்களும் அந்த ஃபோட்டோவை மாட்டலை, ஆனால் யார் மாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு இப்போமே உண்மை தெரிஞ்சாகணும், இந்த ஃபோட்டோவை யார் மாட்டினாங்கன்னு எனக்கு இப்போமே தெரிஞ்சாகணும், அப்படி மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நான் தொலைச்சி அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்தில் தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அழுதுகிட்டே மெதுவாக வராங்க. ஜானு மேடம் நான் தான் இந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கோவத்தோட தமிழை அடிக்கிறதுக்காக அவங்க கை ஓங்குறாங்க. ஜானு உடனே வந்து அவங்க தமிழ் வந்து பயந்துட்டு நிற்கும் போது அப்போ உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் யாராவது வந்து பண்ணினீங்கன்னா அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து கோவத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து பக்கத்தில் வராங்க. வந்துட்டு ஜானுவோட கையை பிடிக்கிறதுக்காக வரும்போது ஜானு வந்து பார்த்தோம்னா கையை உதறி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்தோட போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கணேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என்ன ரொம்ப ஓவராக அதிக பிரசங்கித்தானோ உனக்கு ரொம்ப கூடுதலாகி போச்சுது, நீ என்ன பண்ணாலும் எங்கள் அத்தை சும்மா இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சனால தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நேற்றுக்கு என்னென்னா என் புருஷனை அழைச்சிக்கிட்டு இப்படி வெளியே வந்து வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிற, அதை வந்து உன்னை பாராட்டுனாங்களா, அதனால தான் நீ ரொம்ப தலைக்கு மேலே நீ ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்ட, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம பண்ணினாக்கி என்ன நடக்கும்னு இப்போ மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டியா, அவங்க எந்த அளவுக்கு உனக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீ வந்து தக்க வச்சுக்கிடும், ஆனால் அதுக்கு மேலே நீ ஓவராக போனேன்னு வச்சுக்கையே அவங்களே உன்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க, அவங்கள பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க தமிழ் வந்து ரொம்பவே வந்து அது பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஜானுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு கோவம் இருக்கிறத நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை, அது நம்ம அம்மா விஷயத்துலலாம் அவங்க இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்கள மனசை நம்ம எப்படி மாற்ற போகிறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்கும்போது அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலேயாவது உன் ஆட்டத்தை கம்மி பண்ணிக்கோ, ரொம்ப ஓவராக துள்ளிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷும் கோவத்தோடு எல்லாருமே போகவும் அப்போ வந்து தமிழ் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்தம்மா வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல தமிழ், அவங்களுக்கு உங்கள் அம்மா மேலே எவ்வளோ கோவம் இருக்குன்னு, ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீ இப்படி பண்ணிட்டியே, இப்போ பார்த்தியா எந்த அளவுக்கு அம்மா கோவப்படுதாங்கன்னு, அதனால் இன்னுமல்லாது அவங்கள புரிஞ்சு நீ நடந்துக்கோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணினேன்னா அவங்களால பொறுத்துக்க முடியாது, யார் என்னன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, இன்னுமல்லாது இப்படிலாம் நீ தப்பு பண்ணாத, அவங்க எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணினாக்கி இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி கிடந்த அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகவும் அதை பார்த்ததுமே தமிழ் வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு நேராக ரூமுக்கு வராங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் தமிழ் அங்கே ரூமுக்கு வராங்க. அதாவது ஜானுவை பார்க்குறதுக்காக, அதாவது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு வந்து எதுவுமே பேசாமல் இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்களுக்கு கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் என்னை அடிக்கிறதா இருந்தால் கூட அடிச்சிருங்க, திட்டுதா இருந்தால் கூட இன்னும் 4 திட்டிருங்க, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு யாரை பிடிக்காதோ, நான் அந்த ஜென்மத்தில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அந்த ஃபோட்டோவை நீ எதுக்காக இப்படி மாட்டினு சொல்லி கேட்கவும் அடுத்து தமிழ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க